மக்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு பைசா மாஸ்டர் தமிழ்ல மார்க்கெட்ல இருக்கக்கூடிய சில சம்பவங்களை தான் நம்ம பேசுவோம். நேத்திக்கு ஐடிசி பத்தி ஒரு டீட்டெயில் போட்டிருந்தேன். ஆக்சுவலா ஐடிசி பத்தி போடல, வேற சில விஷயங்கள். அது ஒரு சில கமெண்ட்ஸ் எல்லாம் வந்திருக்கு. அதுல இருக்கக்கூடிய மொத்த கமெண்ட்ஸுக்குமே நான் கண்டிப்பா பதில் சொல்றேன். உங்களுக்கு ஏதாவது கேள்வி இருந்தால் நீங்க கமெண்ட் பண்ணி வைங்க. ஓகே, கண்டிப்பா நம்ம நாளைக்கு அதை பத்தி தான் பேச போறோம். ஏன்னா வியாழக்கிழமை பொதுவாக கன்சிடர் பண்ணுவோம், நிறைய ஸ்டாக் நம்ம பர்ச்சேஸ் அப்படிலாம் பண்ணுவோம். பட் நாளைக்கு வந்து கம்ப்ளீட்டா நம்ம அந்த கமெண்ட்ஸ்ல இருக்கக்கூடிய விஷயங்களை தெளிவுபடுத்துறது முடிவு பண்ணுவோம். இன்னைக்கு கோல்டோட ரேட்டு எஸ் அகெயின் கொஞ்சம் குறைஞ்சிருக்கு, கூட குறைய அப்டேட் இருக்கு. ஒன்றும் பெரிய அளவுக்கு இல்லை, இருந்தாலும் $4032 per ounce வந்துச்சு. ஏன்னா 2 நாள் முன்னாடி பார்க்கும்போது 4050 இருந்தது, இப்போ 4030 ஆயிருக்கு. அடுத்தது ரொம்ப முக்கியமான விஷயம் என்னன்னா டாலர் ப்ரைஸ் வந்து $96. இந்தியன் மணி வேல்யூ தொடர்ந்து குறைஞ்சிக்கிட்டே வரது நம்மளால பார்க்க முடியுது. அதுக்கு முக்கியமான காரணம் ஹார்மோஸ்ல நடந்திருக்கக்கூடிய சில சம்பவங்கள். அதாவது இப்போ என்னன்னா 20% நம்ம ஒரு பேரலுக்கு என்ன பண்ணணும், எக்ஸ்ட்ரா டேக்ஸ் பே பண்ணணும் அமெரிக்கன் கவர்மெண்ட்டுக்கு. ஏன்னா அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா அங்கே ஒரு பெரிய பிளாக்கேடு உருவாக்கி வச்சுருக்காங்க. எனக்கு நீ பே பண்ணிட்டு தான் வெளியே போகணும் அப்படிங்கிற மாதிரியான சூழ்நிலை இருக்குது. இன்றைக்கி கச்சா எண்ணெய் எஸ் நம்ம நேற்று $80 வரைக்கும், முந்தானத்து பேசும்போது $80 வரைக்கும் பேசணும், $80 வரைக்கும். இன்னைக்கு $86 தாண்டிடுச்சு, ஒன்லி பிகாஸ் ஆஃப் த 20% டேக்ஸ். ஆனால் கோல்டு வந்து ஆன்லைன் ப்ரைஸ் அப்படின்னு பார்த்தோம்னா $13,180 இன்னைக்கு. மார்க்கெட் ப்ரைஸ்னு பார்த்தா $13,100 கீழே தான் இருக்குது. சில்வர் பெருசாக இந்த சேஞ்சஸ் இல்லை, $240 per கிராம் அப்படிங்கிற ரேஞ்ச் இருக்கு. எஸ் மார்க்கெட் நிஃப்டி 24,150. நான் சொன்னேன் 24,000க்கு மேலே மார்க்கெட் ஸ்டேபிளாக இருக்கும் அப்படின்னா மார்க்கெட்டை பெரிய அளவு நெகட்டிவ் கொண்டு போக முடியாதுன்னு. நேற்றுக்கு அப்படி தான் நெகட்டிவ் கொண்டு போனாலும் கூட நிறைய பேர் அது வந்து ப்ராஃபிட் புக்கிங் தான். ப்ராஃபிட் புக்கிங் நடந்திருக்கு. அகெயின் என்ன இருக்குன்னா மார்க்கெட்டில் பெரிய அளவுக்கான இன்வெஸ்ட்மெண்ட் இன்னைக்கு காலையிலேருந்து தொடங்கியாச்சு. இதெல்லாம் நடக்கிறது தான், ஒன்றும் பெரிய டிஃப்ரென்ஸ் இல்லை. இப்போ மார்க்கெட் போன ஒரு மாசமா கவனிச்சிங்கன்னா பெரிய அளவில் ஏறவும் இல்லை இறங்கவும் இல்லை, ஒரு மாதிரி சைடுவே எடுத்து தான் போயிட்டு இருக்கு. இன்னமும் ஒரு மாசத்துக்கு எப்படி இருக்கும்னு பார்த்தோம்னா அந்தந்த கம்பெனியோட Q1 ரிசல்ட் வர வர அந்த கம்பெனி மீதான அபிப்பிராயத்தின் அடிப்படையில் மார்க்கெட் கொஞ்சம் அப் ட்ரெண்ட் எடுக்கிறதுக்கும் சான்சஸ் இருக்குது. அதுவும் நிஃப்டின்றதுனால நிஃப்டி 50க்குள்ளே இருக்கக்கூடிய கம்பெனி ஓரளவுக்கு பாசிட்டிவ் ட்ரெண்ட் எடுக்கணும். இல்லைன்னா வந்து மார்க்கெட் எப்படி தெரியும்னா நெகட்டிவ் மாதிரி தெரியும். ஏன்னா நிறைய கம்பெனிக்கு இப்போ பாருங்கள், தங்கமயில் மேலே போகுது, கல்யாண் ஜுவல்லர்ஸ் மேலே போகுது, அப்புறம் கன்சூமர் ப்ராடக்ட்ஸ் மேலே போகுது, டிஃபென்ஸு, ஏஐ இதெல்லாம் மேலே போகுது. ஆனால் இதெல்லாம் மேலே போனாலும் கூட ஸ்டாக் ப்ரைஸ் சொல்கிறேன், மேலே போனாலும் கூட உங்களுக்கு நிஃப்டி 50 வந்து சைடுவே எடுத்து போகிற மாதிரி தான் இருக்குது. ஏன்னா அதில் லிஸ்டாக இருக்க சில நிறுவனங்கள் அதை வச்சு தான் நம்ம கால்குலேஷன் எடுக்கிறோங்கிறதுனால. பட் இதில் கோல்ட்மேன் சாக்ஸ் என்ன சொல்லியிருக்காங்கன்னா 2027க்குள்ள மார்க்கெட், அதாவது இந்தியாவுடைய நிஃப்டி 50 26,500 பாயிண்ட் டச் பண்ணும் அப்படின்னு சொல்றாங்க. ஓகே, இவங்க என்ன கணக்கு வைக்கிறாங்க அப்படின்னா, இப்போ ஏற்கனவே நீங்க பாத்தீங்க 26,000 பாயிண்ட் இருந்தது. இவங்க என்ன சொன்னாங்கன்னா 2026ல 29,000 பாயிண்ட் டச் பண்ணணும்னு சொல்லியிருந்தாங்க. எப்போ? ஜனவரி மாசத்துக்கு முன்னாடி. அதுக்கப்புறம் சண்டை நடந்ததுனால, சண்டை காரணமா ஆட்டோமொபைல் செக்டார் ஃபுல்லாவே டிப்பு. ஆட்டோமொபைல் செக்டார் மட்டும் இல்லை, மெட்டல் அண்ட் மைனிங், அது மாதிரியான காம்பனன்ட் மேனுஃபேக்சரிங், பல இடங்கள்ல இந்த லேத் மாதிரியான மேனுஃபேக்சரிங் இன்ஜினியரிங் ஒர்க்ஸ்லாம் இருக்கு இல்லையா, அது எல்லாமே என்ன ஆயிடுச்சு, நெகட்டிவ். ஏன்னா ஹார்மோஸ்ல ஏற்பட்ட பிரச்சனை. அதனால இப்போ அவங்க என்ன பண்ணிட்டாங்கன்னா 29,000 பாயிண்ட் போகும் இந்தியன் ஸ்டாக் மார்க்கெட்னு சொன்னது 26,500ன்னு சொல்றாங்க. பட் ஜென்ரலாக நான் ஒரு விஷயம் கவனிக்கிறேன், மார்க்கெட் பார்த்தீங்கன்னா அப்ஸ் அண்ட் டவுன்ஸ் எடுத்தாலும் கூட, இப்போ சமீப காலங்களில் அப்ஸ் அண்ட் டவுன்ஸ் எடுத்தாலும் கூட ஒரு வாரத்துக்கு 40லேருந்து 50 பாயிண்ட் ப்ளஸ்ல முடியுது. இதை கவனிக்கிறீங்களா நீங்க? வாரம் செக் பண்ணீங்கன்னா ஒரு 40 பாயிண்ட் 50 பாயிண்ட் ஆவரேஜா பாசிட்டிவ்ல முடியுது. ஸோ இதுதான் சரின்னா அடுத்த 25லேருந்து 30 வாரங்கள் அப்படி எடுத்துப்போமா, 30 வாரங்கள் கண்டினியூஸாக போச்சுன்னா சாலிடா 1,500 பாயிண்ட் நிஃப்டி இன்க்ரீஸ் ஆகிடும். இப்போ எவ்வளோ இருக்கு? 24,150. ஒரு 1,500 பாயிண்ட் ஆட் ஆச்சுன்னா அந்த 26,000க்கு கொஞ்சம் முன்னாடி வரைக்குமே பாசிபிளி இந்த வருஷமே நடக்கும். நான் சொல்றது அடுத்த வருஷம் சொல்லலை, நான் இந்த வருஷமே நடக்கிற சில விஷயங்கள் சொல்றேன். 25,500ன்றது இந்த வருஷமே சாலிடா கிராஸ் பண்ணும். தீபாவளியில இருந்து கிறிஸ்துமஸ்க்குள்ள சில சம்பவங்கள் இருக்கு, அதுக்குள்ள பெரிய பெரிய விஷயங்கள்லாம் நடக்கும். எனிவே பார்க்கலாம். இப்போ மார்க்கெட்ல தங்கம் சார்ந்த விஷயங்கள், கன்சியூமர் சார்ந்த விஷயங்கள் அதிகமாக பர்ச்சேஸ்ல இருக்குன்னு நான் சொல்லியிருந்தேன். எஸ், போன ஒரு மாசத்துல மட்டும் டைட்டன் அப்படிங்கிற அந்த ஒரு ஷேர் கிட்டத்தட்ட 8% 9% இன்க்ரீஸ் ஆயிருக்கு. அது டைட்டனுக்கு மட்டும். பட் கம்பேரிட்டிவ்லி நீங்க கல்யாண் ஜுவல்லர்ஸ் எடுத்தீங்கன்னா போன ஒரு மாசமா சும்மா தான் தூங்கிட்டு இருந்தது. இப்போ போன ஒரு வாரமா எந்திரிச்சு உட்காந்துக்கிட்டு கிட்டத்தட்ட 55% growth. எவ்வளோ? 55%. $250, $270 அந்த ரேஞ்சு இருந்த ஒரு ஸ்டாக் இது. சடனாக பார்த்தா இப்போ $539 தாண்டியாச்சு. சொல்லவே வேண்டாம், தங்கமயில் கடந்த 2 மாதங்களாக தொடர்ந்து ஒரு 1%, 2%, 1%, 2%, 1%, 2% மார்க்கெட் ஏறினாலும் ஏறிச்சு, இறங்கினாலும் ஏறிச்சு. அப்படி ஏறி என்ன நடந்திருக்குன்னு பார்த்தோம்னா அகெயின் அதுவுமே போன 2-3 மாசத்துல 60% வரைக்கும் கிட்டத்தட்ட உங்களுக்கு அப் ட்ரெண்ட் எடுத்து நிற்கிது. இதுக்கான காரணங்கள்லாம் என்னங்கிறத லாஸ்ட் வீடியோவில் உங்களுக்கு நான் எக்ஸ்பிளைன் பண்ணியிருந்தேன். என்னென்ன உள்ள ஸ்கீம்ஸ்லாம் கொண்டு வந்திருக்காங்க, என்ன நெக்ஸ்ட் நடக்க போகுது, எவ்வளோ கடைகள் வந்து ஓப்பன் பண்ண போகிறாங்க, இதெல்லாம் தான் இதுக்குள்ளே இருக்கக்கூடிய விஷயங்கள். ஈவன் கல்யாண்லேயும் சரி,
தங்க மயிலையும் சரி. இப்போ மார்க்கெட்டில் கெய்னர்ஸ் அப்படின்னு பார்த்தோம்னா ஏபிபி, ஏன்னா செமிகண்டக்டரான விஷயங்கள், உண்டாய் மோட்டார்ஸ் ஏற்கனவே மைனஸில் இருந்து அதனால் கொஞ்சம் ரெக்கவரி எடுத்திருக்கு. ஸ்ரீராம் ஃபைனான்ஸு, சிமெண்ட்டு, இந்த மாதிரி சில கம்பெனிகளில் சோழமண்டலம் ஃபைனான்ஸ் இதெல்லாம் ஒரு 2% 2.5% இந்த மாதிரி உங்களுக்கு பாசிட்டிவாகவும் இருக்குது. அதானி பவர், அதானி கிரீன் எனர்ஜி இதெல்லாம் வந்து தொடர்ந்து மேலே ஏறி இப்போ இறங்கிட்டு இருக்காங்க. ப்ராஃபிட் புக்கிங் நடந்துட்டு இருக்கு. வேதாந்தா என்னன்னே தெரியல, தொடர்ந்து நெகட்டிவ்ல தான் இருக்குது. எங்கேருந்து ஆரம்பிச்சது, 300 தாண்டி திருப்பி ரிவர்ஸ் எடுத்து நெகட்டிவ். இன்ஃபோசிஸ், அதுக்கப்புறம் ஐடி கம்பெனி, இந்த HCL டெக்னாலஜி, இந்த மாதிரியான கம்பெனி, அப்புறம் TCS எல்லாமே ஓரளவுக்கு மார்க்கெட் இப்போ கொஞ்சம் குறையறதுக்கு காரணம் என்னன்னு கேட்டிங்கன்னா ஐபிஎம்ல என்ன நடந்திருக்குன்னா, அவங்களுடைய ப்ராஃபிட் கைட்லைன்ஸ் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. அதில் கண்டிப்பாக வந்து அவங்களால அந்த அளவுக்கு பெர்ஃபார்மன்ஸ் கொடுக்க முடியாதுங்கிறத சொன்னதுமே அது ரிலேட்டடாக இருக்கக்கூடிய அந்த இண்டஸ்ட்ரியே என்ன ஆயிடுச்சுன்னா ரிவர்ஸ் எடுத்துச்சு. இத்தனைக்கும் HCL டெக்னாலஜி ப்ராஃபிட் 20% அதிகமாக காட்டியிருக்காங்க போன குவார்ட்டருக்கும், அதாவது ஜூன் 25th குவார்ட்டருக்கும், இந்த வருஷம் ஜூன் 26th குவார்ட்டரும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 20% ப்ராஃபிட்டில் இன்க்ரீஸ் இருக்குது, 13% சேல்ஸில் இம்ப்ரூவ்மெண்ட் இருக்குது. இவ்வளோ இருந்தும் கூட ஸ்டாக் ப்ரைஸ் நெகட்டிவ் நோக்கி நகர்ந்துருக்கு. ஏன் அப்படி நெகட்டிவ் நோக்கி நகர்ந்தது அப்படின்னா, சில சாஃப்ட்வேர் கம்பெனிலாம் இப்போ கொஞ்ச நாளாக ஒரு வாரமாகவே டக்குன்னு மேலே மார்க்கெட் ஏறிச்சு. HCL கூட பாருங்கள், சம்மந்தமே இல்லாமல் சர்றன்னு ஒரு வாரமாக மேலே ஏறி அந்த நியூஸ் வந்த உடனேவே கீழே இறங்கிடுச்சு. ஸோ கீழே இறங்கின நியூஸ் நம்மளால் பார்க்க முடியுது. இதுக்கு பின்னாடி இருக்க ப்ராஃபிட் அண்ட் லாஸே நம்ம பார்த்துடலாம். போன 10 வருஷத்தில் என்ன நடந்தது இவங்களுடைய அக்கௌண்ட்டில் அப்படின்னு பார்த்தோம்னா, ஒரு 7,000 கோடி ரூபாய் இவங்களுடைய நெட் ப்ராஃபிட் இருக்குது. சரிங்களா? 7,000 கோடிங்கிறது 10 வருஷம் கழிச்சு பார்த்தோம்னா குறைஞ்சது 28,000 30,000 கோடி நெட் ப்ராஃபிட் வந்திருக்கணும். பட் கம்பேரிட்டிவ்லி இது 17,000 கோடியில் போய் லேண்ட் ஆயிடும். 30,000 வரும் அப்படின்னு பார்க்குறோம். 30,000 வேணாம், அட்லீஸ்ட் ஒரு 28,000 30,000 அந்த ரேஞ்ச் வரணும்னு எதிர்பார்க்குற அந்த இடத்துலயே கிட்டத்தட்ட 17,000 கோடி தான் இவங்களோட சேல்ஸ் இம்ப்ரூவ்மெண்ட் இருக்குது. ப்ரோஸ் அண்ட் கான்ஸில் கிளியராக மென்ஷன் பண்ணியிருக்காங்க. போன 5 ஆண்டுகளில் 11%க்கு மேலே இவங்களோட சேல்ஸ் க்ரோத் இல்லை அப்படின்ட்டு. போன ரிசல்ட்டை பார்த்தோம்னா நேற்றுக்கு நம்ம ஐடிசி கம்பேர் பண்ணும்போது கூட சிங்கிள் டிஜிட்டில் இருந்தது ஐடிசி. பட் இது கம்பேரிட்டிவ்லி ஒரு டபுள் டிஜிட் நம்மளால் பார்க்க முடியுது இன் டர்ம்ஸ் ஆஃப் சேல்ஸில். இன் டர்ம்ஸ் ஆஃப் ப்ராஃபிட்னு பார்க்கும்போது அகைன் ரொம்ப நெக்கில் தான் இருக்காங்க. போன 3 வருஷமாக ட்ரெண்ட் பார்த்தீங்கன்னா 6% ப்ராஃபிட் அந்த ரேஞ்ச் தான் மெயின்டைன் பண்ணியிருக்காங்க அப்படின்னு நம்மளால் புரிஞ்சிக்க முடியுது. அவங்களுக்கு குவார்ட்டர்லி ரிசல்ட்டுமே அதே மாதிரி தான் இருக்கு பாருங்களேன். போன வருஷம் ஜூன் மாதம் குவார்ட்டர்லி சேல்ஸ் 30,300 கோடி, இப்போ 34,500 கோடி. இந்த ரேஞ்ச் பார்த்தோம்னா 13%. ஆனால் ப்ராஃபிட் நல்லாவே இருக்குது. நெகட்டிவாக இருக்கிறதுக்கு காரணம் ஐபிஎம் தான் அப்படிங்கிறத பார்க்க முடியுது. இந்தியாவில் பணவீக்கத்தை கால்குலேட் பண்ணுறதுக்கு இன்னொரு இண்டெக்ஸ் இருக்குது, அதாவது ஹோல்சேல் ப்ரைஸ் இண்டெக்ஸ். ஹோல்சேல் ப்ரைஸ் இண்டெக்ஸை வச்சு கூட நம்ம கால்குலேட் பண்ணலாம். அந்த வகையில் பார்க்கும்பொழுது மே மாதம் 9.68 இருந்துச்சு. இப்போ ஜூன் மாதம் என்ன நடந்திருக்கு பார்த்தீங்கன்னா 9.87 ஆயிருக்கு. அப்போ இன்க்ரீஸ் ஆகுது. எனக்கு தெரிஞ்சு இந்தியாவிலையுமே அரௌண்ட் தீபாவளி சமயத்துக்குள்ள ஒரு பெரிய இன்ட்ரெஸ்ட் ரேட் சேஞ்சஸ் வரும்னு நினைக்கிறேன். ஏன்னா இப்போ தொடர்ந்து இன்ஃப்ளேஷன் இப்படியே போயிட்டே இருந்ததுன்னா சரி வராது, கட்டுப்படுத்தணும். இன்ட்ரெஸ்ட் ரேட்டை ஏற்றின உடனே ஸ்டாக் மார்க்கெட்டில் அது இம்பாக்ட் இருக்கும். ஏன்னா நிறைய பேர் வந்து எஃப்டி பக்கமோ, நிறைய பேர் இல்லை ஒரு சிலர் வந்து எஃப்டி பக்கமோ பாண்டு பக்கமோ போகிறதுக்கு கூட வாய்ப்பு இருக்குது. அப்படி போகிற அந்த சூழ்நிலை வந்ததுன்னா மார்க்கெட் என்ன ஆகும்னா கொஞ்சம் டவுன் ட்ரெண்ட் எடுக்கிறதுக்கு சான்சஸ் இருக்குது. அதனால் அதை கை வைக்காமல் இருக்காங்க. பட் கை வைக்காமல் இருக்க முடியாது. எனக்கு தெரிஞ்சு தீபாவளிக்குள்ளே ஒரு சரியான முடிவுகள் எடுப்பாங்கன்னு நான் நம்புகிறேன். ஸோ இதுதான் வந்து WPIயோட இண்டெக்ஸை வச்சு நம்ம கால்குலேட் பண்ணுறோம். ஸோ இந்த மாதம் ஆஸ் பர் ரூல், செபி ரூல் என்னென்னா கம்பல்சரி எல்லா நிறுவனங்களும் ஜூலை மாதத்துக்குள்ளே Q1 ரிசல்ட்டை அனௌன்ஸ் பண்ணியே ஆகணுங்கிறதுனால கிட்டத்தட்ட ஒரு திருவிழா கோலம் இருக்குன்னு நான் சொன்னேன். அது மாதிரி இப்போது உங்களுக்கு பேங்க் ஆஃப் இந்தியா, HDFC இந்த மாதிரியான 30க்கும் மேற்பட்ட நிறுவனங்கள் இன்னைக்கு நிறைய பேரோட ரிசல்ட் வரப்போது பாருங்கள். பார்த்துட்டு உங்கள் போர்ட்ஃபோலியோவில் இருக்கக்கூடிய ஸ்டாக்குக்கும் டேட் போட்டிருப்பாங்க என்னைக்கு வருது அப்படின்னு பார்த்து அடுத்து என்ன பண்ணணுங்கிற முடிவுகளை எடுங்க. யூனியன் பேங்க் ஆஃப் இந்தியா 8,000 கோடி ரூபாய் வரைக்குமே இப்போது ரைஸ் பண்ண போகிறாங்கிறது ஒரு நியூஸ். அடுத்தது வேதாந்தாவுடைய அந்த டிமேஜர் ப்ராசஸ் கிட்டத்தட்ட ப்ராசஸ் கம்ப்ளீட் ஆகிடுச்சு. இருந்தாலும் ஸ்டாக் ப்ரைஸில் பெரிய அளவுக்கு இம்பேக்ட் இல்லை, நெகட்டிவ் நோக்கியே இருக்குது. ஏன்னா நம்ம பார்க்குறது இதுதான், இந்த க்ரூட் ஆயில் எப்போ சரியாகுமோ, அந்த பிரச்சனை சரியாகுமோ அது வரைக்குமே அந்த மெட்டல் அண்ட் மைனிங் அண்ட் இண்டஸ்ட்ரி, அந்த ஆட்டோமொபைல் இண்டஸ்ட்ரி, ஆட்டோமொபைல் ஆக்சிலரி எல்லாருமே பாதிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. பயோகான் என்ன நடந்திருக்குன்னா, பயோகானோட ஸ்டாக் ICICI Prudential மியூச்சுவல் ஃபண்ட் கம்பெனி பெரிய அளவுக்கு ஒரு பிளாக் டீல் பண்ணி பெரிய அளவுக்கான ஸ்டாக்ஸை வாங்கியிருக்காங்கிறது. இன்றைக்கி மார்க்கெட்டில் நடந்த சில சம்பவங்களை உங்களோட ஷேர் பண்ணி நினச்சா நான் ஷேர் பண்ணிட்டேன். ஸோ ஐடிசி சம்மந்தமான சில உங்களோட கமெண்ட்ஸை நாளைக்கு நான் பேசுகிறேன்னு சொல்லியிருக்கேன். கண்டிப்பாக நான் பேசுவேன். உங்களுக்கு ஏதாவது கேள்வி இருந்தால் கமெண்ட்டில் போட்டு வைங்க. அதிசயத்தை நான் வந்து முடிஞ்ச வரைக்கும் கவர் பண்ண ட்ரை பண்ணுறேன். ஓகேங்களா? ஸோ எனிவே கம்யூனிட்டியில் 1000 பேரோட ஜாயினிங் வந்து கம்ப்ளீட் ஆகிடுச்சு. இன்றைக்கி ஒரு நாள் இல்லை நாளைக்கு ஒரு நாள், நான் 2 நாள் வந்து விண்டோ அதே ப்ரைஸில் ஓப்பனில் வைக்கிறேன். யாராவது ஜாயின் பண்ணாமல் இருந்தீங்கன்னா ப்ளீஸ் ஆன்லைனில் போய்ட்டு ஃபார்ம் ஃபில் பண்ணி ஜாயின் பண்ணிங்க. அதிலே வீடியோ கொடுத்துருக்கேன், என்ன டீட்டெயில்ஸில் கிடைக்குன்னு பார்த்துக்குங்க. ஓகேங்களா? ஸோ நான் எப்போவுமே சொல்லுறேன், ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு காசு பணம் கொடுத்து உதவி செய்தோட என்ன பண்ணலாம், இந்த மாதிரி நல்ல இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் ஐடியாஸ் கொடுக்கலாம், அவங்க வாழ்க்கையில் பெட்டராக வருவாங்கன்னு. எனிவே அடுத்த ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோ சந்திப்போம். நன்றி, வணக்கம்.